வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய சிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள வெளியே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எது உள் சைடு எது வெளி சைடுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிக்கணும், சரிங்களா? அப்போ வந்து சில டைம் பார்த்துக்கிட்டோம்னா சில சீலையில் பார்த்துட்டோம்னா பிரிண்டட் சீலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் வெளிப்பக்கத்தை காட்டிலும் நமக்கு உள்பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்னதாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு லைட்டாக வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிரிண்ட் வந்து சரியாக படாமல். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா அது உள்பக்கம். மேலே வந்து அந்த பிரிண்ட் செல்வெட் சைடில் வந்து நல்லா பட்டிருந்ததுன்னா அது வெளிப்பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இன்னும் சில சேலையெல்லாம் கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இன்னும் சில சேலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் உள்ளே வந்திருக்கும். சேரீனுடைய நடுப்பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜரி மாதிரி கூட வந்திருக்கும். அப்படி திருப்பி பார்க்கல அந்த ஜரி வந்து உள்பக்கம் வந்து கட் பண்ணியிருக்கும், மேற்பக்கம் வந்து நமக்கு ஷைனிங்காக நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரியும் நம்ம வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த சீலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குதுல, ஓகேங்களா? இந்த எம்ப்ராய்டரி வச்சு தான் நம்ம இதில் வந்து முடிவு பண்ணணும் உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு. பார்த்தாவே தெரிஞ்சிடும் நமக்கு எம்ப்ராய்டரி ஃபினிஷிங் வந்து மேற்பக்கம் நல்லாயிருக்கும், அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. உங்களுக்கு அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதுதான் மேற்பக்கம், ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து ஃபினிஷிங் நல்லா இல்லை. ஸோ இது அடிப்பக்கம். ஸோ நம்ம இதை டிசைட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு சேரீலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து அந்த சேரீயில் வந்து உள்ள வெளியே கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் சேரீயோட உள்பக்கம் மட்டும் அதாவது நம்ம அந்த ஒரு சைடு மட்டும் பார்க்காம உள்ள நடுவில் சேரீனுடைய சென்டர் பகுதியில் இல்லை சேரீனுடைய முந்தானி பகுதியில் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் தொலைவுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எது உள் சைடோ எது வெளி சைடுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சிடலாம். ஏன்னா சில டைம் என்ன ஆகுதுன்னா சில பேர் வந்து ஃபால்ஸை வந்து உள்ளே அடித்து வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக வெளியில் அடித்து வச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது உள்ள வெளியே வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகி அந்த மாதிரி அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் வந்து சேரீனுடைய ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னா உள்ளே எது வெளியே எதுங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.